கர்த்தருக்குள் பிரியமான சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி ஆராதனையின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆராதனைக்காக காத்திருந்து ஜெபத்தோடு கூட ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாக நம்மை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய அன்பின் கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக ஆதரவாக இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உமது அன்பின் கரத்திலே இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் வாயிலாக நீர் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்பெறாக ஆசீர்வதியும். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த வாரத்துக்கான புதிய நன்மைகளை, புதிய மன்னாவை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஓய்வு நாளிலே நாம் விவிதமாக இந்த காணொலியின் மூலம் நாம் தேவனை தொழுது கொள்வதிலே நாம் பெருமை அடைகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த வாய்ப்புகளை, இந்த காரியங்கள் நமக்கு சாதகமாக்கி தந்திருக்கிறபடியால் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பவும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்பதை சோதித்து பார்க்கும்படி பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் திருச்சபைக்கு என்ன பண்றாரு, எழுதுகிறார். இன்றைக்கும் இந்த வசனம் நமக்கு மிகவும் பொருத்தமுள்ள, நம்மை இன்னும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய தூண்டுகிறதாக இந்த வசனம் அமைகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய சோதித்து பார்க்கும்போது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வேதத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது தேவஜனமே. ஆனால் 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருக்கு எது பிரியம் என்றால் விசுவாசமாக இருப்பது. தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அதுதான் நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதை நம்ம அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கும்போது, நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு, தேவன் மீது நாம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழும்போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்றும் நாம் என்ன பண்ணணுமா, விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் போது, குறிப்பாக தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. இரண்டாவது, எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பலி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். நாம் தேவனை தொழுது கொள்ளலாம், ஆராதிக்கலாம், தேவனுக்கு பலிகளை செலுத்தலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நாம் நீதி உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் அந்தரங்கத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை பலி செலுத்தி கொண்டு இருக்கலாம், தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தலாம். ஆனால் வெளியரங்கமாய் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மிடத்தில் நீதியும் நியாயமும் இல்லாமல் இருக்கும்போது அது தேவனுடைய நாமத்திற்கு அது அவமகிமையை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் நாம் தேவனுக்கு மகிமையையும் பலிகளும் செலுத்துவதை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் என்றால் இவர் நீதியும் நியாயமும் செய்கிறார்கள் என்பதுதான் தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு பெருமையுமாய் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகையினாலே இரண்டாவதாக, பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. மூன்றாவது, 2 கொரிந்தியர் நாம் வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு, தேவனுடைய திருச்சபைக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு நாம் உற்சாகமாய் கொடுக்கும் போது இந்த காணிக்கைகளை ஆண்டவர் பிரியமல்லவராய் இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல ஆண்டவர் சொல்றாரு. உற்சாகமாய் கொடுக்கிற போது அதிலே தேவன் எப்படி இருக்கிறாரா, பிரியமாய் இருக்கிறார். தேவ ஜனமே, இன்னும் அநேக காரியம் நாம் பார்க்க முடியும். நீங்க வேதத்துல பாருங்க, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நீங்களோட தனியே ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து, ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இயேசுப்பாவுக்கு தேவனுக்கு பிரியமா என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று. ஆனால் காலத்தை கருதி இந்த 3 காரியங்கள் இடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இரண்டாவது, நீதியும் நியாயமும் செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. கடைசியாக, உற்சாகமாய் கொடுக்கும் போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் வேதத்தை வாசிங்க, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி சோதித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க,
உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த கர்த்தர்களை கொடுத்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். தேவைகளை கர்த்தர் சந்தித்தீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நடத்தினீர். உம்முடைய கிருபையினாலே நீர் நடத்தினீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஒரு விஷயம் கூட, உடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் தனித்தனியா, பேர் பேராய், குடும்ப நீர் ஆசீர்வதிங்க. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுங்க. வேலை வாய்ப்புகளை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல தொழிலை கர்த்தர் இன்னும் வர்த்தி அடைய செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷித்தமாக ஆண்டவரே, உடைய பேராயிருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளும். சரி, நல்ல பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகவும் புல்லுள்ளதாய் இருந்தது. வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் இந்த பகுதியின் மூலமாக இந்த தியான வேளையிலே நமக்கு அவருடைய வசனங்களை கற்றுத் தருவாராக. இன்றைக்கும் உங்களோடு கூட நான் என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேர்ந்தெடுத்த செய்தியினுடைய தலைப்பு தேவைகளை சந்திக்கும் தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவர். தேவைகளை அவர் நிச்சயமாக இம்மட்டும் சந்தித்தவர். இன்னும் தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, கஷ்டப்படுகின்ற அனைத்து சூழ்நிலைகளிலும் அவர் அதை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்களோடு கூட இந்த தியானத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவைகளை சந்திக்கும் தேவன், God who meets our needs. தேவன் அவர் அற்புதமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். வேதத்திலே நமது ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ஈரே. அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்கிறவர், நமது மனரீதியான தேவைகளை சந்திக்கிறவர், நமது பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறவர், நம்முடைய உறவு காரியங்களில் உள்ள பிரச்சனைகளிலே நம்முடைய தேவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறவராய் இருக்கிறார். எல்லா பக்கங்களிலும் உள்ள அனைத்து தேவைகளையும் அவர் நமக்கு சந்திக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கும் தேவன். நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரளான மக்களை அவர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 7 அற்புதங்களை குறித்து பரிசுத்த யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதுகிறார். 7 அற்புதங்கள் ரொம்ப முக்கியம். யோவான் சுவிசேஷத்திலே 7 என்கின்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 7 நானே என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல 7 அற்புதங்கள் ரொம்ப முக்கியம். அந்த 7 அற்புதங்களிலே மத்தியத்திலே 4வது அற்புதமாக இந்த பகுதியிலே காணப்படுகின்ற இயேசு திரளான மக்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளிப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக காணப்படுகிறது. இந்த ஒரு அற்புதம்தான் எல்லா சுவிசேஷ புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இதனுடைய இந்த அற்புதத்தை, ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் தெளிவாக அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அன்புக்குரியவர்களே, 4 சுவிசேஷங்களிலும் இந்த அற்புதமானது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அற்புதம் சுவிசேஷ புத்தகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமாக காட்டப்படுகிறது. எவ்வளவு முக்கியம் பாருங்கள். எந்த அற்புதங்களும் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்படவில்லை. ஒரு அற்புதம் 3 சுவிசேஷங்களில் இருக்கலாம், அல்லது ஒரே சுவிசேஷத்தில் இருக்கலாம், அல்லது 2 சுவிசேஷ புத்தகங்களில் இருக்கலாம். ஆனால் ஒரு அற்புதம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் 4 சுவிசேஷ புத்தகங்களில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திரளான மக்களை போஷிக்கிறார். ஜீசஸ் ஃபீடிங் த மல்டிடியூட். இதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்த இந்த சம்பவத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரை பின்பற்றி வந்த மக்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்ட மக்கள், அவர்கள் உட்கார்ந்து இந்த அற்புதத்தை காண்பதற்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரை கவனித்தார்கள். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு 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 அவர்கள் சாப்பிடக்கூட அவர்களுக்கு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
என்று நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக சென்றார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், வியாதியஸ்தர்களை அவர் குணப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மக்கள் அவருடைய போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ காலையில இருந்து மாலை வரைக்கும் அவர்கள் சாப்பிடாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை ஒரு கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் உபதேசிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் உணவும் அளிக்கிற தெய்வமாக இந்த பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இல்லையா நம்முடைய ஆண்டவர். அவர் ஏதோ வெறும் வசனங்களை சொல்லிவிட்டு, வார்த்தைகளை சொல்லிவிட்டு, கடவுளை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு அப்படி போகிறவர் அல்ல. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து, தேவைகளை உணர்ந்து, தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக அவர் இருக்கின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த திரளான மக்கள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்புவே, நீ இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஏதாவது நீ ஆயத்தம் பண்ணு என்று சொல்கிறார். பிலிப்பு என்ன சொல்கிறார், இந்த மக்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று சொன்னால் 100 பணத்து அப்பங்கள் கூட போதாதே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 100 பணத்து அப்பம் கூட போதாதே. 100 பணம் என்று சொல்லும்போது ஏறக்குறைய ஒரு 6 மாத சம்பளம் என்று நாம் பார்க்கலாம். 6 மாத சம்பளம் அதை செலவு பண்ணால் கூட இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, தேவையான பொருளை வாங்கி அவர்களை போஷிக்க முடியாது என்று அவர் கணக்கு போடுகிறார். ஒரு கால்குலேட் பண்ணுகின்ற ஒரு ஊழியர் இல்லையா, அவர் சொல்றதுல தப்பு கிடையாது, நியாயம்தான். பிலிப்பு அவர் உலக பிரகாரமான கணக்கு தான் பார்த்தாரே தவிர ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கல. அவர் மனுஷிக பிரகாரமாக யோசித்தார், அதில் தப்பு கிடையாது. அவர் போட்ட கணக்கு அவருடைய கணக்கு. ஆனால் கர்த்தர் வேறு விதமான ஒரு கணக்கை வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே நாம் பெறுகின்ற ஊதியம், நாம் பெற்றுக்கொள்கின்ற வருமானங்கள், இவைகளையெல்லாம் நாம் சில நேரங்களில் கணக்கு போடுறோம். ஆனால் அந்த கணக்குகளை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவைகள் வந்து விடுகிறது, பல சிக்கல்கள் வந்து விடுகிறது இல்லையா. எப்போதுமே பணத்தை மட்டுமே நாம் வைத்து அதே கணக்கு போட்டு அதை செலவழிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு அது சில நேரங்களிலே சிக்கல்கள் வருகிறது. அதனால் திட்டம் போடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நாம் சேமிப்பு போன்ற காரியங்களில் எல்லாம் நம்முடைய பணங்களை வைக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி என்னுடைய தேவைகளை கட்ட சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை உணரும் போது நாம் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு தயக்கம் அடைய மாட்டோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதை ஒழுங்காக கொடுப்போம். ஆண்டவருடைய ஊழியர்களை தாங்குவதிலே நாம் உற்சாகமாக இருப்போம். இவைகளெல்லாம் குறை வைக்க மாட்டோம். ஆண்டவர் அப்படி பார்த்து கொள்வார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பிலிப்பை போல அநேக மக்கள் அவர்கள் கணக்கு போடுகிற விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அந்திரேயாவை குறித்து நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்போது அந்திரேயா என்கிறவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி அந்திரேயா ஒரு சிறுவனை அழைத்து வந்து என்ன செய்கிறாரு, அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், அர்ப்பணிக்கும் சிறுவன், the sacrificial lad, அர்ப்பணிக்கின்ற சிறுவனை நாம் பார்க்கிறோம். ஒரு பையனை பார்க்கிறோம், ஒரு குட்டி பையன், குட்டி தம்பி அந்த இடத்துல இருக்கிறான். அவனை அந்திரேயா என்ன செய்கிறாரு, அழைத்து வருகிறார். இவன் யாரு, இவனுடைய பேர் என்ன, இவனுடைய வயசு கரெக்டாக என்ன, இதெல்லாம் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு இல்லை. யாருடைய பையன் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு சிறு பையன், அவ்வளோதான். அப்போ அந்த பையனை அந்திரேயா அழைத்து வந்து அந்த பையன் மூலமாக ஒரு தீர்வை அங்கு கண்டுபிடிப்பதற்கு அவர் உதவியாக இருக்கிறார். இந்த அந்திரேயாவுடைய ஊழியம் பெரிய ஊழியம். பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்திரேயா
எந்தெந்த இடத்துல எல்லாம் வராரோ அவர் யாராவது ஒருவரை ஆண்டவர் இடத்துல கொண்டு வருவார். இதுதான் அவருடைய ஊழியம். பாருங்க, அவர் பேதுருவை ஆண்டவர் இடத்துல அழைத்து வந்தார். பேதுரு ஆண்டவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த அந்திரேயா தான். அதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து வந்தவர் இந்த அந்திரேயா. நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கும்போது ஒரு குட்டி பையனை, சிறுவனை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருகிறார் அந்திரேயா. அவருடைய ஊழியமே தனியார் ஊழியம்தான். பெரிய பெரிய கூட்டங்களிலாம் அவர் பிரபலமாகின்ற அப்படிப்பட்ட ஆசைப்பட்டவர் அல்ல. மறைந்திருந்து ஒரு உப்பை போல அவர் மறைந்திருந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக இங்கு காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் நீங்கள் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு சில கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி பிலிப்பினிடத்தில் கேட்குறாங்க, நாங்கள் இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு. அவள் பிலிப்பு என்ன சொல்கிறாரு, அந்திரேயா கிட்ட தான் போகிறார். இப்போ பிலிப்பும் அந்திரேயாவும் சேர்ந்து அந்த கிரேக்கர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்து அங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ அந்திரேயா ஒரு நல்ல ஒரு அருமையான கதாபாத்திரம், அருமையான ஒரு ஊழியம், மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது. இன்றைக்கு திருச்சபைகளிலே அந்திரேயக்களை போன்ற மக்கள் ஆண்டவருக்கு தேவை. எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே அழைத்து வருகின்ற ஒரு அருமையான ஊழியம் அந்திரேயாவுடைய ஊழியம். ஆக முதலாவது நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம், அர்ப்பணிக்கும் பையன், த சாக்ரிஃபிஷியல் லேர்ட். எதை அர்ப்பணித்தான்? அவன் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறுவன் அவன் தேவையை உணர்ந்தான். The lad understood the real situation. அப்போ இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தேவையை அறிந்து அங்கு ஆண்டவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். The boy was very sensitive. He was a sensitive boy. அவன் ஒரு உணர்வு பூர்வமாக மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தவன், அர்ப்பணிக்கும் சிறுவன், பையன் என்று நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, he was very sacrificial. He was not only sensitive but also sacrificial. அவன் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. பாருங்கள், இருந்ததே அவனுடைய லஞ்சு தான். 5 அப்பங்கள் 2 மீன், அவ்வளோதான். அந்த சாப்பாடு அவனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க வீட்டில். ஆனால் இந்த பையன் என்ன செய்கிறான், அந்த குட்டி பையன் மற்றவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்றால் பயன்படட்டும் என்று சொல்லி அதை அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஸோ த லேட் வாஸ் சாக்ரிஃபிஷியல். அந்த பையன் அவன் மிகவும் தியாகம் பண்ணுகின்ற ஒரு பையனாக இருந்தான் என்று இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை மாற்றுவார், காரியங்களை மாற்றக்கூடும். He was sure of the Lord's doing. கர்த்தர் நிச்சயமாக ஏதாவது செய்வார் என்கின்ற நம்பிக்கை உடையவனாக, நிச்சயமுடையவனாக காணப்பட்டான் என்பதை பார்க்கின்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள மக்களை ஆண்டவர் திருச்சபைகளிலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய பின்னணி ஒருவேளை பெரிய பின்னணியாக இல்லாவிட்டால், எளிமையான ஒரு பின்னணியாக இருந்தால், ஆண்டவர் அந்த பின்னணியிலிருந்து வந்த மக்களையும் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேரி சிலேசர் என்கின்ற அருமையான ஒரு குட்டி பிள்ளை, அவர் ஸ்காட்லாண்டில் இருந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கின்ற ஒரு மாபெரும் மிஷினரி, அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே சென்று ஊழியம் செய்து மரித்த பிறகு அவள், நானும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போவேன், எனக்கு ஊழியம் செய்வதற்கு விருப்பம் இருக்கிறது என்று சொல்லி அந்த குட்டி மகள், அந்த பிள்ளை ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் அவள் போய் பணி செய்தாள். குறிப்பாக நைஜீரியா போன்ற பகுதிகளிலே அவளுடைய ஊழியம் அதிகமாக காணப்பட்டது. அவள் அடிமைத்தனத்தில் இருந்த பெண்களை விடுதலை பணிக்குள்ளே நடத்தினாள். சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை கொண்டு விடுவார்கள். அந்த பெண் பிள்ளைகளுடைய அந்த சாவுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் இந்த ஊழியத்தை தன்னை இணைத்து
திரளான மக்களை இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருண்ட கண்டத்தில் அவள் சேர்ந்து ஊழியம் செய்து மக்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பணியிலே அவள் ஈடுபட்டாள். இந்த மேரி சிலேசர் என்பவள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவள். பெரிய பணக்கார பெண் கிடையாது, சாதாரண பெண்மணி. அவளுடைய பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். ஆனால் அவளுடைய தியாகம் இன்றைக்கு திருச்சபை சரித்திரத்திலே இந்த பெண்மணியை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம். விடுதலை வீராங்கனையாக அவள் திகழ்ந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த சகோதரியை குறித்து தெரியுமோ, படித்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. அவர்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய இளமையான வயதிலே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னை அர்ப்பணித்தாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த சிறுமியை போன்றவர்கள், இந்த சிறுவனை போன்ற அர்ப்பணிக்கும் குணமுள்ளவர்களை ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். இப்போ முதலாவது நாம் பார்க்கும்போது அங்கு த சாக்ரிஃபிஷியல் லேட், அர்ப்பணிக்கும் பையன் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வதிக்கப்படும் பகல் உணவு, த சாங்டிஃபைடு லஞ்ச். ஆண்டவர் இந்த லஞ்சை, இந்த பகல் உணவை, இந்த மதிய உணவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கரங்களிலே இந்த உணவானது கொடுக்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட உணவு என்று சொன்னால், இட் வாஸ் எ ஹம்பிள் லஞ்ச். இது ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு உணவு. 5 அப்பம் 2 மீன்கள் என்று சொன்னோம். 5 அப்பங்கள் 2 மீன்கள். இந்த 5 அப்பங்கள் என்று சொல்வது பார்லி பிரெட் என்று சொல்வார்கள். எளிமையான மக்கள், அந்த காலத்தில் ரொம்ப பொருளாதார ரீதியிலே நலிவடைந்தவர்கள் தான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. பார்லி பிரெட், அந்த அப்பத்தை தான் இந்த பையன் வச்சுட்டு இருந்தான். அருமையானவர்களே, இட் வாஸ் எ ஹம்பிள் லஞ்ச். எளிமையானதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது உகந்ததாக காணப்பட்டது. இது வெறும் எளிமையான ஒரு உணவு மட்டுமல்ல, இட் வாஸ் எ ஹோலி லஞ்ச். இது ஒரு பரிசுத்தமான உணவாக மாறியது. ஏன் இது பரிசுத்தமாக உணவாக மாறியது என்று சொன்னால், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கரத்தில் இந்த உணவானது கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய கரத்தில் அது வந்ததினால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட உணவாக, பரிசுத்தமான உணவாக மாறியது என்று சொல்லி நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 41வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் அங்கு அந்த அப்பங்களையும் மீன்களையும் தன்னுடைய கரத்தினால் ஆசீர்வதித்தார். அப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக அது மாறியது. இட் வாஸ் எ ஹோலி லஞ்ச். அது மாத்திரமல்ல, இட் வாஸ் எ ஹெல்ப்ஃபுல் லஞ்ச். இது மற்ற மக்களுக்கு அவர் ஆசீர்வதித்ததினாலே பயனுள்ள, பிரயோஜனமான, அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய பகல் உணவாக, மதிய உணவாக, அது ஆகாரமாக மாறியது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். So it was a humble lunch, it was a holy lunch, it was a helpful lunch. இது ஒரு எளிமையான ஒரு உணவு, இது ஒரு பரிசுத்தமான உணவு, ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது அவர்களுக்கு பிரயோஜனமாக மாறியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அர்ப்பணிக்கும் பையன். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், அங்கு ஆசீர்வதிக்கப்படும் பகல் உணவு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக, கடைசியாக, ஆகாரமளிக்கும் பரமன், த சப்ளையிங் லார்ட். ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் படிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கரத்தில் அது வர வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் தான் இருக்குது, எப்படி நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் வரும்போது அது அதிகமாகத்தான் அது ஆசீர்வதிக்கப்படும். லிட்டில் இஸ் மச் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். லிட்டில் இஸ் மச் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கரத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் அது மிகுதியாக அது மாறும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரிடத்தில் கொண்டு போவதற்கு, கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் அவர் ஆகாரம் அளித்தார். ஆண்டவருடைய இந்த அற்புதத்தை இந்த பகுதியிலே நாம் எவ்வளோ ஆச்சரியமாக கற்றுக்கொள்கிறோம் பார்த்தீர்களா? ஆண்டவர் இந்த பகுதியில் முதலாவதாக he was sufficient for the multitude. அவர் அந்த திரளான மக்களுக்கு போதுமானவராக இருந்தார். திரளான மக்கள், அவரை பின்பற்றின மக்கள் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தலை. அவர்களை அவர் பசியோடு கூட அனுப்பவில்லை. எத்தனை பேர் பின்பற்றினாலும் அவர்களை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்தித்தார். The Lord Jesus was sufficient for the multitude. அது மாத்திரமல்ல, he saved the multitude. அவர் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த மக்களை ரட்சித்தார். அவர்களுக்கு ஒரு விடுதலையை ஏற்படுத்தினார். அதில் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 5000 பேரை அவர் போஷித்தார்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அதை படித்து பார்க்கும்போது 5000 புருஷர்கள் என்றுதான் இருக்கிறது. புருஷர்கள் என்று சொன்னால் அப்போ அவங்க தனியாக இருந்திருக்க மாட்டாங்க. புருஷர்கள் சொல்லும்போது அவருடைய துணைவியார் அதில் இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் கணக்கு போட்டால் 5000 குடும்பத்தில் அப்போ அந்த மனைவி பிள்ளை இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஏறக்குறைய அங்கு 15000 பேர் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அந்த 15000 பேருக்கு எவ்வளவு அப்பங்கள் தேவைப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை மீன்கள் தேவைப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 75000 அப்பங்கள் தேவைப்பட்டிருக்கும், 30000 மீன்கள் தேவைப்பட்டிருக்கும். சும்மா 5 அப்பங்கள் 2 மீன்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். 75000 அப்பங்கள், 30000 மீன்கள் தேவைப்பட்டது. அப்போ அந்த ஒரு பெரிய தேவை நிறைந்த சூழ்நிலையில் கர்த்தர் அது தேவைகளை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, the Lord satisfied the multitude. அவர் அந்த திரளான ஜனங்களை திருப்திப்படுத்தினார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடைகள் நிரம்பத்தக்கதாக மீதியானதை அங்கு சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். பார்த்தீங்களா? 12 கூடை மீதி வந்துச்சு. 12 சீஷர்களுக்கு குடும்பத்துக்கு சாப்பிட்டு மிச்சத்தை அவங்க எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அங்கே மிகுதியாக, நிறைவாக, அபரிதமாக, திருப்தியாக கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். The Lord was sufficient, the Lord saved, the Lord satisfied the multitude. ஆண்டவர் ஆகாரம் அளித்தார். அன்புக்குரியவர்களே, God can do so much with so little. ஆண்டவர் சின்ன காரியத்தை வைத்து அவர் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். அவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடியவர். அவர் நம்மை கவனித்துக் கொள்ள மாட்டாரா? ஆண்டவர் அவரே எல்லா ஜீவன்களையும் உருவாக்கினவர். கர்த்தரே எல்லா ஜீவன்களையும் அவர் பாதுகாக்கிறவர். கர்த்தரே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஜீவன்களையும் அவர் விடுவிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். அந்த கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலங்களில் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக அர்ப்பணிக்கும் பையன், the sacrificial blood. இரண்டாவதாக ஆசீர்வதிக்கப்படும் பகல் உணவு, the sanctified lunch.
மூன்றாவதாக ஆகாரம் அளிக்கும் பரமன், த சப்ளையிங் லார்ட், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் இந்த இடத்துல செயல்பட்டு மனிதனுடைய தேவைகளை அவர் சந்தித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு ஏதாவது உண்டா என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய ஆண்டவருக்கு கொடுப்போம், இருப்பதை கொடுப்போம். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பன்மடங்காக பெருக்கி நம்மை அவர் வழிநடத்துவார், பெருக்கத்துக்குள்ளே நடத்துவார். நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாக சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்மை ஆண்டவருடைய கரத்தில் கையளிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இந்த கொரோனா காலத்திலே அன்பர்களே கவனமாக இருங்கள். வீட்டிலே நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறீர்கள். இனிமேலும் தொடர்ந்து இருங்கள். நீங்கள் ஏதோ தளர்வுகள் எல்லாம் அரசாங்கத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் கவலையினமாக இருந்து விடாதீர்கள். கொஞ்சமும் கவலையினமாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவருடைய கிருபையோடு கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவாராக. +2 ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். +2 பிள்ளைகள் நம்ம சபையில் உள்ள எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் சபையின் சார்பிலே வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
அடுத்த நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள். நீங்கள் கல்லூரிக்கு போக வேண்டுமோ அல்லது மேற்படிப்பு நீங்கள் படிப்பதற்கு வேறு என்ன செய்ய வேண்டுமோ, உங்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படி கர்த்தர் உங்களை நடத்த ஜெபத்தோடு கூட நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். கடவுளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக கொடுப்பார். காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். இந்த வாரத்திலும் நீங்கள் தொடர்ந்து செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ கடமைகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு 19ஆம் தேதி ஜூலை 19 நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுடைய 82வது பிறந்த நாள். ஆகவே இந்த பிறந்த நாளை இந்த கொரோனா காலத்திலே நாம் சிறப்பாக கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக அவர்களை வந்து சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்று அவர்களும் விரும்பவில்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே நம்முடைய ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 82 வருடங்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை நடத்தியிருக்கிறார். கடந்த 81 ஆண்டுகளை அவர்கள் கடந்து 82வது ஆண்டிலே தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்று இன்னும் நீடித்து நல்ல ஆயுசு நாட்களோடு கூட இருந்து பல நன்மைகளை பல ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து அவர்கள் நீடூழி வாழ அவர்களுக்காக குடும்பமாக தனியாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையிலே சுவாமி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக சபையோராக உங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களை உங்களுடைய ஆராதனைக்கும் நல்ல ஒரு சர்வீஸில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருக்காங்க சுவாமி. இந்த நாளையும் எங்கள் வாழ்விலே கூடி சேர்த்து தயவுக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. ஆனாலும் நாங்கள் நிறைய நேரம் உங்களை நன்றி சொல்ல நாங்கள் மறந்துடுறோம் சுவாமி. எங்களை மன்னித்தரலும். மனதார உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி, உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி, நல்ல குடும்பங்களுக்காக நன்றி சுவாமி. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து சென்றாலும் ஏசப்பா எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை சுவாமி. நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். அதற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைய தினத்தில் சுவாமி நாங்கள் கேட்ட செய்தியை போல சுவாமி ஏசப்பா எங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீர் சந்தித்து வருகிறீர் சுவாமி. ஏகோவா ஈரையாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஏசப்பா எந்தெந்த நேரத்தில் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் நீர் எங்களுக்கு சந்தித்து கொண்டு வருகிறீர். எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர், எங்களை திருப்தியாக்குகிறீர் சுவாமி. அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து எங்களை குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபைகள் எவ்வளவு பெரியது சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் சுவாமி. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தீர் சுவாமி. அதே போல ஒருவேளை எங்களுக்கு எங்களுடைய வீடுகளிலே சிறிதளவு இருந்தாலும் திருப்தியாக போதும் என்ற அளவுக்கு எல்லா நன்மைகளும் கொடுத்து வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய நன்மைகள் ஏகப்பட்டவை சுவாமி. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவாசிக்கிற காற்றா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணீரா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வருகிறீர். ஏசப்பா எங்களுடைய போகிலும் வருகிலும் நீர் கூட இருந்து எங்களை அழகாக திருப்தியாக போஷித்து வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா little is much in the hands of Jesus என்று இந்த நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் சுவாமி. உங்களுடைய கரத்தில் ஒரு 5 அப்பம் 2 மீனை கொடுத்தா கூட 5000 பேருக்கு போஷிக்கக்கூடியவராக நீர் நன்மை செய்கிறவராக மிரக்கிள்ஸ் செய்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய வீடுகளிலே உம்முடைய கிருபையானது, உம்முடைய பிரசன்னமானது ஏசப்பா வந்து எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றி அருளும் பிதாவே. ஆம் சுவாமி. ஏசப்பா எங்களையே உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஏசப்பா உங்களுடைய வேத வாசிப்பிலே எங்களுடைய ஜெபத்திலே ஏசப்பா நாங்கள் பலப்பட உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாங்கள் வளர கிருபை செய்துள்ளோம் சுவாமி.
ஏசப்பா ஆசீர்வதியும் ஏசப்பா ஒவ்வொரு நாளையும் உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. வரப்போற வாரத்தையும் உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளன்று சுவாமி எங்களுடைய தந்தை பேராயருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய 82வது பிறந்த நாளை காண கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் எவ்வளோ அழகாக மோசை போல நடத்தி வருகிறீர் சுவாமி. இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்க அவரை ஒரு சின்ன தரிசனம் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நிறைவேற்றி அவர் எவ்வளோ பேருக்கு இந்த ஆலயங்களும் இந்த ஸ்தாபனமும் பிரயோஜனமா இருக்குது சுவாமி. அந்த மனிதனை நீர் ஆசீர்வதியும் நல்ல சுகபல ஜீவனை தாரும். அவர்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கும் சுவாமி. அவர் தனியா இருக்கும்போது நீர் அவரோட இடைப்படும் பலப்படுத்த சுவாமி. ஆசீர்வதியும் தீர்க்காயசை கொடுத்து ஏசப்பா இன்னும் மென்மேலும் பல தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தாரும் சுவாமி. ஏசப்பா அவருடைய தரிசனத்திலே நாங்களும் பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு அது பெரிய ஒரு சிலாக்கியமா இருக்குது சுவாமி. அவரோடு நாங்கள் இணைந்து அவருடைய தரிசனத்திலே நாங்களும் பங்கு பெற கிருபை செய்துள்ளோம். எங்களை பலப்படுத்த சுவாமி. ஏசப்பா விசேஷமாக அவரை ஆசீர்வதியும். விசேஷமாக இன்று கால வேளையிலே எங்களுடைய சபையருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக பேராக ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக நாங்கள் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியானது பல வயதானவர்களை சுவாமி ஏசப்பா பிரித்து செல்கிறது சுவாமி. அதனால அந்த வயதானவங்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து அவங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. பெண்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அவங்க குடும்பங்களுக்கு தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தரணும் சுவாமி. சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும், வளர்த்து தாரும், எல்லாத்தையுமே விலைக்கு காப்பாற்றும். விசேஷமாக வாலிபர்களுக்காகவும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க எவ்வளோ இந்த படிப்பில் அங்கலாய்த்து போகிறாங்க சுவாமி. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, எங்கள் படிப்பு என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது என்று அவங்க கலங்கி போய் நிற்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டளிடும் சுவாமி. சீக்கிரம் இந்த கொரோனா வியாதியானது எங்களுடைய பயங்கரமான இந்த உலகத்திலிருந்து அந்த விலைக்கு போக கிருபை செய்தலும். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதிலிருந்து விடுதலை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும். படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கட்டளிடும் சுவாமி. இன்றைய தினத்தில் விசேஷமாக 12th ஸ்டாண்டர்ட் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டீங்க சுவாமி. அதற்காக கூடிய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய சபையை சேர்ந்த பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் வாங்குவோம் ஏசப்பா. அவங்க நல்ல பாஸ் பண்ணி உங்களை ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தீங்க. அவங்களை ஆசீர்வதியும். அவங்க அந்த நன்மைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் வழி நடத்தும் சுவாமி. ஆசீர்வதியும். இன்னும் வரப்போற மற்ற ரிசல்ட்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீர் கட்டளிடும் சுவாமி. ஆசீர்வதியும். இந்த வாலிப வயதுல சுவாமி அவங்க எப்படியாவது உங்களுடைய வசனத்திலே வளர்ந்து, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ந்து உமக்கு அவங்க கனி கொடுக்கக்கூடிய ஜீவத்தை தாரும் சுவாமி. எங்களுடைய எல்லா ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிஷப் பிரசிடென்ட்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சென்னை பேராயருக்காக ஜெபிக்கிறோம். மற்ற ஏரியா சேர்மன்கள், அவங்களுடைய ஆயர்கள், அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் பேராக ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆசீர்வதியும். இந்த வரப்போற வாரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா எல்லா நன்மைகளையும் உங்களுடைய பரிசுத்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி. வரப்போற வாரத்திலே நீரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நம்முடைய தந்தை பேராயரோடும் இன்னும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.